நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், மழை வெள்ளம் தொடர்பாக தமிழக அரசு எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். திமுக கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றி வருவதாக விமர்சித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் என்றும், இந்த கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கட்சியினுடைய தலைவர் விழுப்புரத்திலே மாநாடு என்று அறிவித்தவுடன் நான் கூட சிந்தித்து பார்த்தேன். மழை வருகின்ற காலமாச்சு, மழை வந்தால் என்ன செய்வது, மிகப்பெரிய மாநாடை நடத்துவதாக சொல்லுகிறார் என்று சொல்லி மாநாடு தமிழ்நாடு முழுவதும் ஒழிக்கின்ற மாநாடாக இருக்கும் என்கிற ஒரு நிலையிலே அற்புதமாக குழு குழு என்று குளிர்ந்த காத்தோடு மாநாடு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வருகிற பொழுது 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது என்னை அணுகி கேட்டார். எனக்கு கேள்வி குப்பம் தொகுதி வேண்டும் என்று கேட்டார். நீங்கள் இருப்பது இங்கே அங்கே கேட்கல என்று சொன்னேன். இல்ல, எனக்கு அதுதான் வேண்டாம். அவர் கேட்டது அதிமுக கட்சி கொடுக்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்தது 21 பொருள் தரன்னு சொன்னாங்க. நான் கூட சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துறாங்க, மகிழ்ச்சி நினைத்தோம். ஆனா அந்த 21 பொருள் கொடுக்கணும்னு சொல்லி அதுல 500 கோடி சுருட்டுதான் மிச்சம். பொருள் ஒன்றா போய் சேரல. அந்த ஏழை மக்களுக்கு கொடுத்தது கூட ஊழல்